அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமானால் பெரும்பாலும் மராட்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களுடைய சரித்திரங்கள் தான் பெரியோர்களால் சொல்லப்படுகின்றது. எந்த க்ஷேத்திரம் எந்த பெரிய மகாக்ஷேத்திரமாக இருக்கட்டும், அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு எதனால பெருமை அப்படின்னு கேட்டோமானால் அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணத்தினால பெருமையா அப்படின்னா இல்லை, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தினால பெருமையா இல்லை, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய விமானத்தினால பெருமையா இல்லை, இல்லை அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இல்லையா அதனால பெருமையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு எதனால பெருமை அப்படின்னு கேட்டால் அந்த சுவாமியின் இடத்துல பக்தி பண்ணக்கூடிய சாதுக்கள்னால தான் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கே பெருமை ஏற்படுறது. இப்போ சிதம்பரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அதில் நடராஜமூர்த்தி இருக்கார் இல்லையா, அந்த நடராஜ பெருமானுடைய கோவிலில் ஒருத்தர் நித்தியம் அந்த நடராஜரை தரிசனம் பண்ணாதபடிக்கு சாப்பிட்றதில்லை அப்படின்னு ஒரு விரதமே அவர் வச்சுருக்கார். இந்த சிதம்பரம் கோவிலில் இங்கே அங்கே எல்லாமே அவருக்கு அத்துபடியாக நன்னா தெரியும். ஆனால் அவரை கூப்பிட்டு சிதம்பரத்தினுடைய ஸ்தல புராணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். ஆனால் சிதம்பரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நந்தனார்னு ஒரு பக்தர் இருந்தார், அவர் சிதம்பர நடராஜர் இடத்துல பக்தி பண்ணினார், அவர் நடராஜ பெருமான் இடத்துல ஒரு நாள் ஐக்கியமானார் அப்படிங்கிறது நிச்சயம் பெரும்பாலுமான பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியதா இருக்கு இல்லையா. அப்போ குருவாயூரப்பன் ஒருத்தர் இருக்கார், குருவாயூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த குருவாயூரப்பனுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அவர் ஏன் அங்க வந்தார், அந்த குருவாயூரப்பன் யாரால பூஜை பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் நமக்கு தெரியறது இல்லை. அந்த குருவாயூரப்பன் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் உத்தவரால பூஜை பண்ணப்பட்ட மூர்த்தி. அப்போ உத்தவரால பூஜை பண்ணப்பட்ட அந்த குருவாயூரப்பன் புராண காலத்திலே இந்த சரித்திர காலத்துக்கு வரும்போது குருவும் வாயுவும் சேர்ந்து அவரை பிரதிஷ்டை பண்ணினா அதனால அவருக்கு குருவாயூர் அப்பன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. பவனபுரம் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு, பவனபுரே அப்படின்னு குரு பவனபுரே அப்படின்னு தான் நாராயணியத்தில் பட்டாதிரி சொல்லிண்டே வர்றார். இதெல்லாம் குருவாயூர் அப்பனுக்கு பெருமையாக இருக்க, இருந்தாலும் குருவாயூர் க்ஷேத்திரம் குருவாயூர் அப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனாலே முதல்ல நமக்கு யார் நினைவுக்கு வருவா அப்படின்னுட்டா நாராயணியம் பண்ணின நாராயண பட்டாதிரி பூந்தானம் அப்படின்ற ஒரு பெரிய பக்தர் இருந்தார் இல்லையா, அவர் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரார். அப்போ குருவாயூர் அப்பனுக்கு இந்த பக்தர்களால தான் அத்தகைய ஒரு பெருமை ஏற்படுறது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினதுனால தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பெருமை, திருவேங்கடமுடியானுக்கு பெருமை, அது மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பேரருளாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு பெருமை ஏற்படுறது. அப்போ அந்தந்த க்ஷேத்திரத்தில் அந்தந்த பக்தர்கள் அவதாரம் பண்ணி அந்த பகவான் பிரகாசப்படுத்துறா இல்லையா. இது எப்படி அப்படின்னுட்டா நம்முடைய சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் சொல்லுவார், இது எப்படி அப்படின்னு கேட்டா வால்மீகி பகவான் இல்லை அப்படின்னுட்டா நமக்கு ராமர்னா யாருன்னே தெரியாது, வியாச பகவான் இல்லை அப்படின்னுட்டா நமக்கு கிருஷ்ணர்னா யாருன்னே தெரியாது. அதனால நம்முடைய குருநாதர் சொல்லுவார், பகவான் இந்த லோகத்தில் அவதாரம் பண்றது பெருசு கிடையாது, ஆனால் லோகத்தில் இந்த அவதாரத்தை நிலை நிறுத்தணும் இல்லையா, அதை யாரு பண்றா அப்படின்னு கேட்டா மகாபுருஷர்கள் தான் பண்றா. அதுதான் அது இல்லாத போனா நமக்கு ஜனங்களுக்கு தெரியாத போயிடுறது இல்லையா. அதுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையாக இருக்கு. அப்படி மகாபுருஷர்கள் அந்த பகவானை எடுத்து காண்பிக்கிறா நமக்கு. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா நம்ம பார்த்துட்டு வரும்போது பண்டரிபுரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இந்த பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் ஒரு பகவான் இருக்கார் இல்லையா, அந்த பாண்டுரங்கனுக்கு எதனால பெருமை அப்படின்னு கேட்டா நம்முடைய சத்குருநாதர் சொல்லுவார், அந்த பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் பக்தினால ஆன ஒரு பிரதிஷ்டை. மற்ற க்ஷேத்திரங்களை நம்ம பார்த்தோமானால் வைதீக பிரதிஷ்டை, ஆகம பிரதிஷ்டை அப்படின்னலாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா இந்த பண்டரிபுரத்துல மட்டும் அந்த பாண்டுரங்கன் எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டா பக்தி பிரதிஷ்டை. புண்டலீகன் அப்படின்ற பக்தனுக்காக பாண்டுரங்கன் இடுப்புல கையை வச்சுட்டு 28 சதுர்யுகமாக அவர் நின்றுட்டு இருக்கார் அந்த க்ஷேத்திரத்துல. அப்ப அந்த பாண்டுரங்கனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா குருவாயூரப்பனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குருவாயூரப்பன் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு பாகவத புஸ்தகத்தை வச்சுண்டு ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியே முக்யந்தி யத் சூரயஹ அப்படின்னு அந்த பாகவத பாராயணம் பண்ணினோமானால் குருவாயூரப்பன் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ பாகவத ஸ்வரூபமே அந்த குருவாயூரப்பன் அப்படின்னு தான் நம்முடைய சத்குருநாதர் கீர்த்தனத்துல தெரிவிக்கிறார். குருவாயூரப்பனே குருவும் மானார், குருவாயூரப்பனே குருவும் மானார், தேவலோக கற்பக தருவும் மானார்,
ஸ்ரீமத் பாகவத குருவும்மானான் ஸ்ரீமத் பாகவத குருவும்மானான் பவரோகம் தீர்க்கரு மருந்தும்மானான் குருவாயூரப்பனே குருவும்மானான் தேவலோக கற்பக தரும்மானான். அப்போ குருவாயூரப்பனே வந்து சாட்சாத் பாகவத ஸ்வரூபம். அப்போ குருவாயூரப்பனை வந்து பாகவத சப்தாகம் திருப்திப்படுத்துற மாதிரி வேற எதுவும் அவனை சந்தோஷப்படுத்துறது இல்லை. அதனாலதான் பட்டாத்திரி வந்து பாகவதத்தினுடைய சங்கிரகமாக வந்து அவர் நாராயணியம் பண்ணினார் இல்லையா. அது மாதிரி பத்ரி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த பத்ரி நாராயணனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னுட்டா அவர் முன்னாடி போய் பாகவத சப்தாகம் பாகவத பாராயணம் பண்ணினா அவர் வந்து சந்தோஷப்பட மாட்டார். அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து தபஸ் பண்ணினால்தான் அவர் சந்தோஷப்படுவார். இப்படி அன்னாகாரம் இல்லாதபடி சீதம் உஷ்ணம் எல்லாத்தையும் சமமாக பாவிச்சுண்டு அந்த பத்ரி நாராயணன் முன்னாடி தபஸ் பண்ணினா அவர் வந்து சந்தோஷப்படுறார். இப்ப திருப்பதியில வந்து வெங்கடாச்சலபதி இருக்கார். வெங்கடாச்சலபதியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா அவர் முன்னாடி போய் பாகவதம் படிச்சாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவர் முன்னாடி உட்கார்ந்து தபஸ் பண்ணினாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். பின்ன எப்படி திருப்தி பண்றது அவரை அப்படின்னு கேட்டா அவருடைய உண்டியில ஒரு 10 காசு போட்டால் தான் அவர் திருப்தி அடைவார். அப்படி அவர் ஒன்று வச்சுருக்கார். அவர் வந்து தன ஆகர்ஷண மூர்த்தி. நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னுட்டா வெங்கடாச்சலபதியினுடைய அந்த கோவில்ல உண்டி இருக்கு இல்லையா, அந்த உண்டியில 10 காசு போட்டா அந்த காரியம் வந்து நமக்கு நடக்கும். அது மாதிரி சூரிய பகவான் சூரிய நாராயணனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். விரதம் முதலியவைகளை நம்ம அனுஷ்டானம் பண்ணினோம் அப்படின்னுட்டா முருகப்பெருமான் சந்தோஷப்படுறார். அதோட கூட கொழுக்கட்டை இந்த மாதிரி பக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி நம்ம நிவேதனம் பண்ணினோமானால் பிள்ளையார் வந்து சந்தோஷப்படுறார். அது மாதிரி க்ஷேத்திரங்களை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டா போய் பிண்ட பிரதானம் பண்ணலாம் அப்படின்ற க்ஷேத்திரம் பித்ருக்களுக்கு அப்படின்ற க்ஷேத்திரம் அப்படின்னா கயா க்ஷேத்திரம். சந்நியாசம் வாங்கிட்டு போய் வேதாந்த சிரவணம் பண்ணலாம் அப்படின்ற க்ஷேத்திரம் காசி. கங்கையில போய் ஸ்நானம் பண்ணினா நம்முடைய பாவம் எல்லாம் தொலையும் அப்படின்ற க்ஷேத்திரம் வந்து அலகாபாத் பிரயாகை. அது மாதிரி பிரசாதம் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னா பூரி ஜெகநாதர் அந்த க்ஷேத்திரம். நித்தியோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் பிரம்மோத்சவம் இப்படி உற்சவமா பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படின்ற க்ஷேத்திரம். இப்படி ஒவ்வொரு தெய்வம் ஒன்னொன்னு வச்சுட்டு இருக்கு இல்லையா. இப்படி இருக்கும்போது பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய பாண்டரங்கன் வந்து இதுக்கெல்லாம் மசியறதே கிடையாது. அவன் எதுக்கு மசிவான் அப்படின்னு கேட்டா லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி கொண்டு கீர்த்தனம் பண்ணினால்தான் பாண்டரங்கன் வந்து திருப்பியே பார்ப்பானாம். அப்படி அவர் ஒன்று வச்சுருக்கார். அந்த கீர்த்தனத்துக்காகவே உண்டான மூர்த்தி அப்படின்னு சொன்னோமானால் அந்த பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் தான். பாண்டுரங்கனுக்கு வந்து ஒரு பஜன பித்து. எப்படி அப்படின்னு கேட்டால் நம்முடைய சத்குருநாதர் வந்து சொல்லுவார், ஒருத்தர் ஆற்றுல நம்ம வந்து வெங்கல தாம்பாளம் வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து தப்பி தவறி புதையல்னு கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குருநாதர் வந்து சொல்வார் அழகா பாண்டுரங்கன் வந்து இடுப்பில் கையை வச்சுன்னு நிற்பானாம். நீ எங்கடா வந்த எதுக்காக வந்த அப்படின்னா எனக்கு வந்து பஜனையாக்கும்னு வந்தேன், தாளமாக்கும்னு வந்தேன், ஜால்ராவாக்கும்னு வந்தேன் அப்படின்னா அந்த வெங்கல தாம்பாளம் விழுந்தாலே பாண்டுரங்கன் வந்து நிற்பான். அப்போ பாகவதாலாம் பாடும்போது பாண்டுரங்கன் எப்படி கூப்பிடுவா அப்படின்னா சபலன் அப்படின்னு கூப்பிடுவா. சபலம் அப்படின்னா என்ன அப்படின்னா சபல புத்திக்காரன்னா நம்ம ஒன்று பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி நம்மளையும் மீறி நம்ம அதை பண்றோம் இல்லையா, அப்போ நமக்கு சபல புத்தி அப்படின்னு தானே சொல்லுவோம். பாண்டுரங்கனுக்கு என்ன சபலம் அப்படின்னா எங்கேயாவது நாம சங்கீர்த்தனம் காதல விழுந்து அப்படின்னுட்டா நம்ம அங்க போகலாமா கூடாதா, அவ வந்து நம்மளை கூப்பிட்டாளா கூப்பிடலையா அப்படின்ற வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம பாண்டரங்கன் வந்து அங்க நிற்பானா. அதனாலதான் பாகவதாலாம் ரொம்ப அழகா பஜனையில பாடுவா, டுமுக டுமுக பக குமுக குஞ்சமக டுமுக டுமுக பக குமுக குஞ்சமக சபல பஜனைக்கு சபலமுடைய ஹரியே வா அப்படின்னு சபல சரண ஹரி ஆயே அப்படின்னு தான் வந்து பாகவதாலாம் பாடுறா. அப்போ பாண்டுரங்கனுக்கு வந்து அப்படி ஒரு பஜனை பித்து நாம சங்கீர்த்தனத்துக்குன்னே உருவான ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டா பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன். அப்போ அந்த பண்டரிபுர க்ஷேத்திரமே நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னுட்டா அது பண்டரிபுர க்ஷேத்திரம் தான். இப்பேற்பட்ட பண்டரிபுரம் அங்கே எப்போ போய் பார்த்தாலும் அங்கே சதா நாம சங்கீர்த்தனமும் சாதுக்களுடைய சத்சங்கமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம். அதனால
அதனாலதான் சாதுக்கள் எல்லாம் கீர்த்தனத்துல என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த பண்டரிபுரமே என்னன்னா அந்த வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா பண்டரிபுரத்துக்கு ஒரு பேர், ரொம்ப அழகான பேர் அப்படின்னு, என்ன அப்படின்னா பூ வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவா பெரியவாலாம். அது வைகுண்டத்தை காட்டிலும் எப்படி சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டா, வைகுண்டம் அப்படிங்கிறது சாட்சாத் வைகுண்டம். ஆனா பண்டரிபுரம் இருக்கேப்பா அது வந்து பூ வைகுண்டம். ஒரு எழுத்து கூட இருக்கு பத்தியா, ஒரு அக்ஷரம் கூட இருக்கிறதுனாலயே இது இன்னும் சிரேஷ்டம்னு உனக்கு தெரியலையா? வைகுண்டம்ங்கிறது வைகுண்டம், இதுவோ பூ வைகுண்டம் அப்படின்னு வர்ணிக்கிறா பெரியவாலாம். அதனால இந்த பண்டரிபுரத்துல வந்து நீ வர்றதுக்கு ரொம்ப தன்யனா இருக்கணும். ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால்தான், மகத்தான தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் நீ வந்து பண்டரிபுரத்துக்கே வருவ, சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுவ, நீ வந்து சாதுக்களோட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த க்ஷேத்திரத்தை வர்ணிக்கக்கூடிய அபங்கம் சந்த் பானுதாசர் அப்படிங்கிறவர் பாடுறார். தன்ய தன்ய நகர தன்ய தன்ய நகர பூவைகுண்ட பண்டரபுர பூவைகுண்ட பண்டரபுர தன்ய தன்ய சந்திரபாகா தன்ய தன்ய சந்திரபாகா தன்ய தன்ய சந்திரபாகா மத்தியே புண்டரீகா மத்தியே புண்டரீகா தன்ய பண்டரி ஜாவாச தன்ய பண்டரி ஜாவாச தன்ய பண்டரி ஜாவாச தேவா காயே பானுதாச தேவா காயே பானுதாச. அப்பேற்பட்ட பண்டரிபுரம், அந்த பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனுக்கு வந்து ஒரு செல்ல குழந்தை யார் அப்படின்னு கேட்டா நாமதேவர் அப்படிங்கிறவர். இந்த நாமதேவர் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் உத்தவமூர்த்தியினுடைய அம்சம் அவர், அவதாரம் அவர். இந்த நாமதேவர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவர் தன்னுடைய பக்தினால வந்து பாண்டுரங்கனை வந்து வசப்படுத்திட்டார். அவருடைய திருட விசுவாசத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் பகவான் பாண்டுரங்கன் அவருக்கு பிரத்யக்ஷம் 5 வயசுலயே. அப்பேற்பட்ட நாமதேவர் வைகுண்டத்துக்கு போறார். வைகுண்டத்துக்கு போனா அவர் வைகுண்டத்தை பார்த்தாராம். அந்த நாமதேவருக்கு வந்து வைகுண்டம் பிடிக்கலையாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மகாத்மா நாமதேவஸ்து ஹரி கீர்த்தன லோலுபக கரஸ்திதே பி வைகுண்டே பிராப ஜன்ம புனஸ்ய சஹ. நாமதேவர் அப்படின்றவர் அந்த சந்து வந்து என்ன பண்ணினார், வைகுண்டத்துக்கு போனார். அவர் வைகுண்டத்தை பார்த்தாராம். என்னடா இது வைகுண்டம், இது வந்து நன்னாவே இல்லையே அப்படின்னு நினைச்சாராம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கதை இருக்கா இல்ல, ஒரு பஜனை இருக்கா இல்ல, பகவானுக்கு ஒரு புறப்பாடு இருக்கா இல்ல, பகவானுக்கு ஒரு சுப்பிரபாதம் இருக்கா, பகவானுக்கு ஒரு டோலோத்சவம் இருக்கா, எதுவுமே இல்ல. ஒரு உற்சவம் இல்ல, ஆட்டம் இல்ல, பாட்டம் இல்ல, கொண்டாட்டம் இல்ல. இது என்னடா வைகுண்டம் அப்படின்னு ஹரி கீர்த்தன லோலுபக, இந்த நாம சங்கீர்த்தனமே இல்லையே அப்படின்னு இவருக்கு தோன்றது. யாருக்குன்னா நாமதேவருக்கு. அப்ப அவர் நினைச்சார், ஒரு கால் ஏகாந்திகளா இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு வேணா வைகுண்டம் வந்து போக்கியமா இருக்குமான்னு தெரியல, ஆனா பக்தாளுக்கு இருக்காது. அதனால அவர் பார்த்தார், அவருக்கு வைகுண்டத்துல வந்து இருப்பே கொள்ளலையாம். பண்டரிபுரம் மண்ணுல வந்து விழுந்து புரண்டு ஆடி பாடி பஜனை பண்றதை விட்டுட்டு எவன்டா அந்த வைகுண்டத்தை விரும்புவான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனே பாண்டுரங்கனை பார்த்தார். பாண்டுரங்கன் இடத்துல ஒரு வரம் ஒண்ணு கேட்கிறார். பாண்டுரங்கா, எனக்கு வந்து எனக்கு மறுபடியும் ஜென்மாவை கொடு. எங்க கொடு அப்படின்னா, எனக்கு பண்டரிபுரம் கஷேத்திரத்துல கொடு. நான் வந்து உன்னை பாடிண்டே இருக்கணும். அதோட மட்டும் இல்ல, ஜென்ம ஜென்மமா உன்னிடத்துல வந்து எனக்கு பக்தி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அதோட கூட சொல்றார், பாண்டுரங்கா, எனக்கு வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஹரியான உன்னிடத்துல எனக்கு விசுவாசம் இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரா. विश्वास जालो से दास जन्मो जन्मे जालो से दास जन्मो जन्मे
நாமனே மாத ஹரிச்சா விஸ்வாச, நாமதேவனான எனக்கு வந்து ஹரியின் இடத்துல விஸ்வாசம் இருக்கட்டும். பவே பவே ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எனக்கு வந்து ஹரியின் இடத்துல விஸ்வாசம் இருக்கட்டும். நாமதேவரா இருக்கும் போதே பாண்டரங்க இடத்துல ஒரு வரம் கேட்டுக்கிறார். பாண்டரங்கா, உன் மேல வந்து நான் 100 கோடி அபங்கங்கள் பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு சொன்னதும் அது வந்து அவருடைய ஜென்மாவில பூர்த்தி ஆகாததுனால நாமதேவரே வைகுண்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி இந்த பூலோகத்துக்கு வரார். யாரா வரார் அப்படின்னு கேட்டா துகாராம் மகாராஜாக அவர் அவதாரம் பண்றார். அப்படிங்கிறது தான் மராட்டிய பாஷையில இருக்கக்கூடிய சந்து விஜயங்கள் எல்லாம் வர்ணிச்சுட்டு வருது. துகாராம் பாபாவே அவளுடைய அபங்கங்கள்ல சொல்லிட்டு வரார், எனக்கு வந்து இந்த கலியுகத்துல 2 ரூபம், ஒன்னு நாமதேவர், மற்றொன்று துகாராம் ஆகிய நான் அப்படின்னு அவ வந்து அபங்கத்திலேயே வர்ணிச்சுட்டு வரா. அதனால நாமதேவர் என்ன பண்ணினார், வைகுண்டத்துக்கு போற மாதிரி ஒரு போக்கு காண்பிச்சுட்டு மறுபடியும் இந்த லோகத்துக்கு வந்துட்டார். யார் அவரார் அப்படின்னா துகாராம ஸ்வரூபேண புனரப்பியவதீரிய சக, துகாராம் மகாராஜாக அவதாரம் பண்ணிட்டார். சாக்ஷாத் நாமதேவர் வந்து உத்தவருடைய அவதாரம். அப்போ துகாராம் பாபாவும் உத்தவருடைய அம்சம் அப்படின்னு தான் பெரியவாலாம் சொல்லுவா. துகாராம் அப்படின்னா தூகராம் அப்படின்னா ராம் ராம்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம் அவளுடைய பேருக்கு. பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி, பண்டரிபுரம் போன்ற ஒரு க்ஷேத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா பெரியவாலாம். காரணம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனத்துக்குன்னு பிரத்யேகமான ஒரு க்ஷேத்திரம். அதனால பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி. அடுத்தது விட்டோபா சாரிகா தெய்வநாகி. விட்டலனை போல ஒரு தெய்வம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னுட்டா பாகவதால் மத்தியில எங்கெல்லாம் பஜனை நடக்கிறதோ அங்க வந்து நிற்கக்கூடிய மூர்த்தி நாம சங்கீர்த்தனத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால விட்டோபா சாரிகா தெய்வனாகி. அடுத்தது புண்டலீக சாரிகா பக்தனாகி. புண்டலீக சாரிகா பக்தனாகி. புண்டலீகன் போல ஒரு பக்தன் இல்லை அப்படின்னு சொல்லுவா. காரணம் என்ன அப்படின்னா நம்மெல்லாம் பகவானை தேடி போக வேண்டி இருக்க பகவானே வந்து தேடி வராப்புல ஒரு பக்தன். பகவான் வந்து இடுப்புல கையை வச்சு நிற்கிறார் 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 நிற்கிறார். புண்டலீகன் வந்து தன்னுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீ யாருப்பா, எங்க வந்தீர் அப்படின்னு கேட்கிறார். நான் தான்ப்பா துவாரகாதீசன், உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அப்பேற்பட்ட ராஜா என்னிடத்துல வந்து என்ன இருக்கு, நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்தேள் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய மாத்ரு பித்ரு கர்மாவை நீ வந்து ஸ்ரத்தையா பண்ற இல்லையா, அதுதான் எனக்கு ஆராதனம், அதுதான் எனக்கு அனுஷ்டானம், அதுதான் எனக்கு பக்தி அப்படின்னு புண்டலீகனுடைய பக்தியை வந்து உகந்து பாண்டரங்கனே வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்க வந்தார் இல்லையா. அதனால புண்டலீக சாரிகா பக்தனாகி. அடுத்தபடியா என்ன அப்படின்னு கேட்டா துகாராம சாரிகா சத்குரு நாகி. துகாராம் போன்ற ஒரு சத்குரு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவா. ஏன் அப்படின்னு கேட்டா நமகே தாவுட்டாவூட்டி நமகே தாவுட்டாவூட்டி நமகே தாவுட்டாவூட்டி ஓய சம்சாராகி துட்டி நமகே தாவுட்டாவூட்டி ஓய சம்சாராகி துட்டி நமகே தாவுட்டாவூட்டி ऐसा लाभ बांधा घाटी ऐसा लाभ बांधा घाटी विठ्ठल पाये पाडे मिटी नमगे तामुटावूटी नमगे तामुटावूटी नामा परते साधन தவிர வேற சாதனை கிடையாது. வேற சுலபமான சாதனை அப்படின்னு கூட சொல்லல, வேற சாதனையே கிடையாது அப்படின்னு வந்து பாடுறார். நாம பரதே சாதன நாகி நம பரதே சாதன நாகி நம பரதே சாதன நாகி நம நம பரதே சாதன நாகி நம நம பரதே சாதன நாகி நம பரதே சாதன நாகி நம பரதே சாதன நாகி நம பரதே சாதன
परते साधन नाही, नाम 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 परते साधन नाही. जे तू करीशी आणि कलागी, नाम घेता मोठा मोठी, नाम घेता मोठा मोठी. हा करोणी सांगे तुका, हा करोणी सांगे तुका, हा करोणी सांगे तुका. கோஷமிட்டு துக்காராமாகிய நான் வந்து சொல்றேன், நாமாவை தவிர வேற சாதனம் இல்லப்பா. அதனால வேற சுலபமான சாதனைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னுட்டா வேற ஏதாவது ஒரு சாதனைக்கு போயிட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வேற சாதனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு குருநாதர் நமக்கு கிடைக்கிறார் இல்லையா. அதனால இந்த இடத்துல சொல்றார், கோஷமிட்டு துக்காராமாகிய நான் வந்து சொல்றேன், நாமாவை தவிர வேற கதி கிடையாது, அதனால அதை ஆශ්‍රயி அப்படின்னு சொல்லிடுவாரு. हकरोनी सांगे तुका, हकरोनी सांगे तुका, हकरोनी सांगे तुका, हकरोनी सांगे तुका. नाम घेता नाम घेता नाम घेता रागो नका, नाम घेता रागो नका, नाम घेता मोठा मोठी. होय संसाराही तुटी, नाम घेता मोठा मोठी. हाकारोनी सांगे तुका, கோஷமிட்டு துக்காராமாகிய நான் வந்து சொல்றேன், ஹரே நாமேவ 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 மம ஜீவனம் கலோ நாஸ்தியேவ 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 கதி அந்யதா அப்படின்னு சபதம் பண்ணி பெரியார்லாம் சொல்றா இல்லையா. அது மாதிரி இந்த இடத்துல சொல்றா, பகவன் நாமம் மட்டும்தான் கதி, அதனால அது ஆශ්‍රயி, வேற கதியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதர் நமக்கு கிடைச்சாரு. அதனால துக்காராம சாரிகா சத்குரு நாகி. மகாராஷ்டிர பிரதேசத்துல வந்து அவதாரம் பண்ணின மகான்கள் எல்லாருமே ஆச்சரியமான மகான்கள். நாமதேவரோ, துக்காராமோ, ஏகநாத மகாராஜோ, சமர்த்த ராமதாசரோ, அவ எல்லாருமே அந்த மராட்டிய பிரதேசத்துல தான் அவ அவதாரம் பண்ணினா. துக்காராம் பாபா எங்க அவதாரம் பண்ணினா அப்படின்னா தேஹூ அப்படின்னு ஒரு கிராமம் இன்னைக்கும் இருக்கு. துக்காராம் அவதாரம் பண்ணின கிராமம் இன்னைக்கும் இருக்கு. சென்னையிலேருந்து நம்ம மும்பை போனோமானால் ரயில்ல வந்து பூனாவுக்கு பக்கத்துல தேஹூ ரோடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் ஒன்று வரும் இல்லையா. அந்த தேஹூ அப்படின்ற கிராமத்துல தான் இந்திராயணி நதி தீரம். அது அங்கதான் வந்து துக்காராம் பாபா அவதாரம் பண்ணினார். நிவிருத்தி ஞானதேவ சோபான முக்தாபாய் ஏகநாத நாமதேவ துக்காராம் அப்படிங்கிறது சப்தச்சந்த காயத்ரி வாரகரிகளுக்கு. அதுல கடைசியா வந்தவர் யார் அப்படின்னுட்டா ஏகநாத நாமதேவ துக்காராம்னு கடைசியா வந்தவா துக்காராம் மகாராஜ். இவாளுக்கு முன்னாடி வந்தவா தான் ஞானேஸ்வர் மகாராஜ் போன்றவாலாம். நாமதேவர், ஞானேஸ்வரர் அவாலாம் வந்து சமகாலத்துல வாழ்ந்த மகான்கள். தேஹூ அப்படின்ற கிராமம் ரொம்ப ஒரு சின்ன கிராமம், ஒரு குக்கிராமம் தான். ஒரு 10-15 வீடு தான் இருக்கும். அவதாரம் பண்ணின வீடு, அந்த வாழ்ந்த வீடு இன்னும் இருக்கு. அவளுடைய பூர்வீகர்களால கட்டப்பட்ட பாண்டரங்கனுடைய கோவில் அந்த தேஹூல இன்னும் இருக்கு. துக்காராம் பாபா எந்த வீட்டுல இருந்தாரோ, எந்த கல்லுல உட்காந்து பஜனை பண்ணினாரோ அதெல்லாம் இன்றைக்கும் இருக்கு. துக்காராம் மகாராஜ் எந்த வருஷம் அவதாரம் பண்ணினார் அப்படின்னா 1655வது வருஷம் அவளுடைய அவதாரம். மகாராஷ்டிர பாஷையில வந்து பாகவத மகிபதி அப்படிங்கிறவர், அந்த பெரியவா வந்து இவர் துக்காராம் பாபானுடைய தௌஹித்ரன், பெண் வயத்து பேரன். அவர் வந்து சந்த் விஜயம் அப்படின்னு எழுதின்னு வரார். அதுல வந்து துக்காராம் மகாராஜனுடைய ஸ்வரூபம், அவளுடைய சரித்திரம் எல்லாம் வந்து வர்ணிச்சுட்டு வரார். மகாராஷ்டிர பிரதேசத்துல வந்து பரம ஏழைகளா இருக்கக்கூடியவா, விவசாயியா இருக்கக்கூடியவா எல்லாம் கூட ஆடை அலங்காரம் ரொம்ப நன்னா பண்ணிப்பாளாம். இப்ப நம்ம முதல்ல என்ன அப்படின்னா துக்காராம் மகாராஜனுடைய ஸ்வரூபத்தை வந்து நம்ம மனசுல நிறுத்திக்கணும். அதனாலதான் அப்பதானே மேல வந்து நம்ம கதை கேட்க முடியும். நமக்கு தியானம், அந்த தியானம் வேணும் இல்லையா. அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய பரம ஏழை கூட அவெல்லாம் ரொம்ப நன்னா அலங்காரம் பண்ணிப்பா, ட்ரெஸ் பண்ணிப்பா. எப்படி பண்ணிப்பா அப்படின்னா அழகா இடுப்புல வந்து ஒரு கச்சம் கட்டிப்பா. அதோட கூட வாசல்ல யார் போனாலும் ஒரு அந்த பாதரட்சை இல்லாம அவ போவே மாட்டா. அதோட ஒரு வெள்ளை சட்டை ஒன்று போட்டுப்பா, முழு கை வச்ச ஒரு சட்டை ஒன்று போட்டுப்பா. அது இடுப்புல வந்து அப்படியே விரிஞ்சி தொங்கும். இடுப்புல வந்து ஒரு கட்டி பந்தனம் ஒன்று போட்டுருப்பா. தலையில வந்து ஒரு டர்பன் போட்டுப்பா. ஒரு வெள்ளை கோட்டை அந்த சட்டைக்கு மேல போட்டுப்பா. இந்த அலங்காரங்கள்லாம் நம்மளுடைய துக்காராம் பாபாக்கும் உண்டு. அவரும் டர்பன் போட்டுப்பார், ஒரு வெள்ளை முழு கை வச்ச சட்டை, அது விரிஞ்சி தொங்கும், கட்டி பந்தம் அது கட்டின்னு இருப்பார். அதுக்கப்புறம் கச்சம், அதோட கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா
கழுத்தில் வந்து தம்புராவை கோத்து அதை வந்து மாட்டின்னு இருப்பார், கையில் வந்து சிப்லா கட்டை வச்சுட்டு இருப்பார், காலில் வந்து நூப்புறம் அந்த கஜையை கட்டின்னு இருப்பார். இப்படி அவருடைய தியானம் நமக்கு மனசில் படணும் இல்லையா? அப்படிதான் அவளுடைய ஸ்வரூபம். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்களில் தாரதாரையாக அவருக்கு ஜலம் அழிஞ்சுட்டே இருக்குமாம், தொண்டையில் கத்கதம் மேனு சிலிர்த்து இருக்கும், நின்றா உக்காந்தா நடந்தா யார் எதை கேட்டாலும் யாராவது கேட்டாலும் கூட கீர்த்தனத்திலேயே பதில் சொல்லக்கூடியவர். இந்த தெருவில் உட்காந்துருப்பார், அந்த தெருவில் உட்காந்துருப்பார், மரத்தடியில் உட்காந்துருப்பார், மலை மேலே உட்காந்துருப்பார், ஏகாந்தமா உட்காந்துட்டு பஜனை பண்ணுவார், 10 பாகவதாளோட பஜனை பண்ணுவார், குழந்தைகளோட சேர்ந்துட்டு ஆடிண்டு குதிச்சுட்டு பஜனை பண்ணுவார். ஆக கீர்த்தனிய சதாஹரிஹி அப்படின்னு யார் எது கேட்டாலும் சரி எப்போதும் அவருடைய வாக்குல கீர்த்தனங்கள் ஸ்புரிச்சுட்டே இருக்குமா. தன்ய தன்ய வைஷ்ணவ குல அப்படின்னு எந்த குலத்துல வந்து மகாத்மா வராளோ அதே குலத்துல முன்னாடி யாராவது மகான்கள் தோன்றி இருப்பா அப்படின்னு தான் நம்முடைய சத்குருநாதர் வந்து சொல்லுவார். அதன்படி பார்த்தன் வந்தோமானால் துகாராம் மகாராஜனுடைய வம்சத்துல அந்த பரம்பரையில அவளுக்கு முன்னாடி ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி விஸ்வம்பரர் அப்படின்ற ஒரு பெரியவர், அவர் ரொம்ப பெரிய பாண்டரங்கன் பக்தன். அவருக்காக பாண்டரங்கன் வந்து தேஹுக்கே வந்து அவருக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்து இந்த விஸ்வம்பரர் அப்படின்ற பெரியவா வந்து அந்த பாண்டரங்கனுக்கு ஒரு கோவில் அமைச்சார். அப்பேற்பட்ட பக்தர். அவருடைய 7-8 தலைமுறை தாண்டி அதுக்கப்புறம் துகாராம் மகாராஜ் வந்து நாமதேவரே மறுபடியும் துகாராமா இதே வம்சத்துல வந்துட்டு இருக்கார். சாட்சாத் நாரதருடைய அவதாரமாக இருந்தாலும் கூட புரந்தரராசரை வந்து தடுத்தாட்கொள்றதுக்கு ஒரு தக்க சமயம் வந்தது இல்லையா பகவானுக்கு? அது மாதிரி துகாராம் பாபாவையும் தடுத்தாட்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. துகாராம் மகாராஜ் அவதாரம் பண்ணி ஒரு 20-22 வயசு வரைக்கும் நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷர் மாதிரி தான் அவரும் இருந்துருந்தார். கோவிலுக்கு போவார், அவருக்கு பக்தி இருந்தது, பகவான் இடத்துல பக்தி பண்ணிட்டு இருந்தார். விஸ்வம்பரர் பூஜை பண்ணிட்டு இருந்த பாண்டரங்கனை அவரும் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அத்தகைய பக்தி அவருக்கு வந்து பாண்டரங்கன் இடத்துல அது வந்து பிறவி சொத்தாக இருந்தாலும் கூட அது ஒரு 20 வயசு வரைக்கும் அது வந்து ஒரு உத்வேகத்தை அடையல, ஒரு பிரகாசத்தை வந்து அடையல. அவளுக்கெல்லாம் பரம்பரையா என்ன அப்படின்னா அவளுக்கு குல தர்மம் என்னன்னா ஒரு மளிகை கடை வச்சுட்டு அது வியாபாரம் பண்றது, லேவாதேவி காசு கடை, அந்த மாதிரி வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் அவளுடைய குல தொழில். அதுல தான் அவர் இருந்துட்டு இருக்கார். இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அவ அப்பா பேர் வந்து போல்ஹோபா அப்படின்னு பெயர், அம்மா பேர் கனகாயி அப்படின்னு பெயர். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுத்து, ரக்மாபாயி அப்படின்னு பெயர். 22 வயசு இப்படி இவர் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த குல தர்மம் அந்த விருத்தி எல்லாம் அவர் கவனிச்சுட்டு இருக்கார். இப்படி இவருக்கு 22 வயசு ஆகும்போது நம்ம இந்தியன் ஹிஸ்டரி அந்த வரலாறை நம்ம பார்த்துட்டே வந்தோமானால் இந்த மராட்டிய பிரதேசத்துல வந்து ஒரு கோரமான ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது. அந்த கோரமான பஞ்சத்துல வந்து துகாராம் பாபானுடைய மனைவி குழந்தைகள் அவ எல்லாம் போயிட்டா. இவர் எப்படியோ தப்பிச்சுட்டார். இவர் தப்பிச்சதும் இவருக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விரக்தி வந்துடுத்து. குழந்தைகள் போயாச்சு, மனைவி எல்லாம் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு அப்படின்னு அவருக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பிடிப்பே இல்லை. அதனால என்ன பண்ணினார், தேகு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன குன்று ஒரு மலை ஒன்று இருந்தது. அந்த மலைக்கு மேல அவர் போய் உட்கார்ந்துட்டார் ஒரு மரத்தடியில. உட்காந்துட்டு நம்ம பக்கங்கள்ல நமக்கு வந்து பக்தி வரணும் அப்படின்னுட்டா நம்ம வந்து 4000 திவ்ய பிரபந்தம் நம்ம வந்து பாராயணம் பண்ணுவோம், இல்லை பாகவதம் பாராயணம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பிரதேசத்துல வந்து துகாராம் பாபா அவதாரம் பண்றதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ஏகநாத மகாராஜ் சித்தியா இருக்கார். ஏகநாத மகாராஜ் வந்து பாகவதத்துக்கு காமெண்ட்ரி எழுதியிருக்கார். ஏகாதச ஸ்கந்தம் அதுலயும் அந்த மராட்டி பாஷையில இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவர் வந்து பாராயணம் பண்ண ஞானேஸ்வர் மகாராஜுடைய ஞானேஸ்வரியை வந்து அவர் படிக்கிறார். இதெல்லாம் படிச்சுட்டே வரும்போது அந்த மரத்தடியில உட்காந்துட்டு இந்த மலை மேல படிக்க 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 துகாராம் பாபாவுக்கு வந்து இந்த சரீரத்தை விட்டுடலாமா, இந்த பிராணனை விட்டுடலாமா, அவ்வளோ விரக்தரா ஆயிட்டார் அவர். இந்த சரீரத்தை விட்டுடலாம், பிராணனை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இதெல்லாம் பாராயணம் பண்ண அவருடைய மனசுக்கு ஒரு சாந்தி வருதாம். சாந்தி வந்ததும் அவர் என்ன பண்றார், பகவானை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. அவருக்கு ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தார், ஷாவாஜி அப்படின்னு பெயர். அவர் தீர்த்த யாத்திரையா அவர் கிளம்பி போயிட்டார். ஒரு தம்பி வந்து ஆஜோபான்னு பெயர். அவர் அந்த மலைக்கு மேல வந்து பார்க்கிறார். இவர் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கார். ஒரே காட்டு பிரதேசமா தான் இருக்கு. நீ வந்து இங்க இருந்தே அப்படின்னுட்டா குடும்பத்தை வந்து யாரு கவனிக்கிறது, எப்படி கவனிக்கிறது? ஏன்னா துகாராம் பாபாவுக்கு மறுபடியும் இன்னொரு குடும்பத்துல இருக்கிறவெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆவளி ஜீஜாபாய் அப்படின்னு பெயர். நிறைய குழந்தைகளும் பிறந்தாச்சு. மகாதேவன், விட்டலன், காசி, கங்கா, பாகீரதி அப்படின்னு அவளுக்கெல்லாம் பெயர். இவரானா பரம விரக்தரா தான் இருந்துட்டு இருக்கார். மலை மேலேயே உட்கார்ந்து இருக்கார். தம்பி பார்த்தான், நீ இந்த மலை மேல உட்கார்ந்து இருக்க, சரி நீ குடும்பத்தை வந்து கவனிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காட்டுல நீ வந்து எப்படி உட்கார்ந்து இருக்க, நீ எங்க வந்து சாப்பிடுற, எங்க வந்து படுத்துக்கிற, எப்படி இங்க வந்து நீ ஜீவனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு ரொம்ப அழகா ஒரு அபங்கம் பாடுறார். அந்த மரத்தடியில பாடின அபங்கம் தான் இது. இது எப்படி அப்படின்னா நம்முடைய சத்குருநாதர் வந்து ஒரு உபமானம் சொல்லுவார். ராமாயணத்துல வந்து சித்திரக்கூட்டத்துல வந்து பரதன் வந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை பார்க்கறதுக்கு வரான். வரும்போது, அண்ணா
நீ வந்து சக்கரவர்த்தி திருமகனா இருக்க வேண்டியவன், அயோத்தியில வந்து அப்படி அந்த ரத்ன சிம்ஹாசனத்துல உட்காந்துட்டு அந்த சத்திரம் சாமரம் புடை சூழ நீ வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டியவன். இந்த இடத்துல நீ வந்து ஒரு பரதேசியாட்ட உட்கார்ந்து இருக்கேன்னா உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராமர் பார்த்தார், பரதா நீ அப்படி நினைக்காத, நான் எந்த கல்லு மேல உட்கார்ந்து இருக்கேனோ அந்த கல்லு தான் எனக்கு சிம்ஹாசனம். எனக்கு மேல பாரு, இந்த மரங்கள் எல்லாம் அப்படி படர்ந்து இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு சத்திரம். இந்த காத்து வீசுறது இல்லையா, அந்த வாயு வீசுறது பார், அதுதான் எனக்கு சாமரம். இந்த பெரிய பெரிய மரங்கள் விருட்சங்கள் எல்லாம் இருக்கே, அதுதான் என்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மாளிகைகள். இந்த காட்டுல வந்து புலி சிங்கம் கரடி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய பிரஜைகள். இந்த காட்டு ராஜ்யத்துல அதெல்லாம் என்னுடைய பிரஜைகள். என்னுடைய ராஜ சபையில வந்து மயில்ங்கிற பெண்ணு வந்து நர்தனம் ஆடுறா, குயிலுங்கிற பாகவதர் வந்து பாடின்னு இருக்கார். அப்போ இங்க எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு வந்து கேட்கிறார். அப்போ நம்முடைய குருநாதர் வந்து சொல்லுவார், மனசு மாறிடுது அப்படின்னுட்டா எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாமே. அந்த பாவத்தை வந்து துக்காராம் பாவா வந்து பிடிச்சுட்டு சொல்றார், நீ வந்து நான் எங்க படுத்தப்பேன் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு நீ கேட்கிற இல்லையா, இந்த பூமி அப்படின்ற படுக்கையில நான் படுத்துக்கிறேன்ப்பா. எவ்வளவு பெரிய படுக்கை பத்தியா, இவ்வளவு பெரிய படுக்கை யாருக்காவது கிடைக்குமா? வீட்டுக்கு வந்தேன்னா கூட ஒரு சின்ன கூரை கடியில தான் நான் இருக்கணும். ஆனா இங்க மேல நிமிந்து பாரு, ஆகாசம் அப்படின்ற ஒரு பெரிய கூரை இருக்கு பத்தியா அப்படின்னு வந்து சொல்றார். இந்த பூமியானவள் என்ன லாலனை பண்றா, இந்த பூமி எனக்கு வந்து தீர்த்தம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி மரத்தடியில பாடுறான். விருக்ஷவல்லியாம் சோயரே வனச்சரே விருக்ஷவல்லியாம் சோயரே வனச்சரே பக்ஷியே சுஸ்வரே ஆளவீதி தெனே சுகே ருச்சே ஏகாதாச்சா வாச நாஹி குண தோஷ அங்கயேதே துக்காமணே கோய மனசி संवाद आपुलाची वाद आपणासी पांडुरंग 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 தம்பி அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறான். இவருக்கு விரக்தி வந்துடுது அப்படின்னு சொன்னோம், கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு சொன்னோம். முதல் கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை எப்படி கவனிச்சாரோ அந்த மாதிரி இப்போ முந்திரி மாதிரி இவர் கவனிக்கிறது இல்லை. சில சமயம் அந்த அந்த மலையிலேருந்து அவர் கீழே இறங்கி வருவார். இறங்கி வந்து வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரு நாள் தோன்றது, நம்ம குரு அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஏன்னா குரு இல்லை அப்படின்னு விட்டா ஒரு மனுஷன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தானே வந்து எல்லாம் பெரியவாலாம் பாடுறார். துகாராம் மகாராஜே வந்து சொல்றார், சத்குருவா சோனி सांपडेन सोय दरावे ते पाय आदि आदि सद्गुरु वाचोनी सांपडेन सोय. ஒரு குருவை அடையணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. யார குருவை அடையிறது? ஒரு உத்தம குருவை அடையணுமே. நன்னாவுத்தர் கதை சொல்றார் அப்படின்னா அவரை போய் குருவை அடையலாமான்னா முடியாது. நன்னாவுத்தர் பஜனை பண்றார், அவரை போய் குருவை அடையலாமான்னா அவரையும் குருவை அடைய முடியாது. ஒரு உத்தம குருவை நம்ம தேடிட்டு போகணுமே. பாண்டுரங்கா அத்தகைய ஒரு குருவை வந்து எனக்கு காண்பிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு பாண்டுரங்கன் இடத்துல சரணாகதி பண்ண ஒரு நாள் அவருடைய அபங்கத்திலேயே வந்து இதை வர்ணிச்சுட்டு வர்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் நான் வந்து இந்திராயணி நதிக்கரையா போயிட்டு இருந்தேன். அப்போ பாபாஜி சைத்தன்யர் அப்படின்ற மகாத்மா அந்த பக்கமா வந்தார். அவர் வந்து தன்னுடைய தாமரை போன்ற திருக்கரங்களை வந்து அவருடைய ஹஸ்தத்தை என்னுடைய சிரசில வச்சு எனக்கு வந்து ஹஸ்த தீட்சை கொடுத்தார். கொடுத்து என்னுடைய வலது காதுல வந்து ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்ற அந்த நாமத்தை வந்து எனக்கு உபதேசம் பண்ணினார். நான் வந்து என்னுடைய குருநாதாள் இடத்தில் கேட்டேன், நம்மளுடைய குரு பரம்பரை என்ன அப்படின்னு கேட்கும்போது, பாபாஜி சைத்தன்யரான எனக்கு வந்து கேசவ சைத்தன்யர் குரு, கேசவ சைத்தன்யரான அந்த குருநாதருக்கு வந்து ராகவ சைத்தன்யர் குரு, இதுதான் நம்மளுடைய குரு பரம்பரை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கால் சேர் நெய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு என்னுடைய குருநாதர் கேட்டார் அப்படின்னு இதை வந்து அபங்கத்துல வந்து வர்ணிச்சுட்டு வரார். என்றைக்கு தனக்கு வந்து குரு தரிசனம் கிடைச்சதோ அன்றைய தினம் நாள் நட்சத்திரம் திதி என்ன நாள் எல்லாம் வந்து அவருடைய அபங்கத்துல வந்து வர்ணிச்சுட்டு வரார். குரு உபதேசம் கிடைச்சொருத்தவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
நல்ல வேளையா ஏன் சந்தோஷப்பட்டார் அப்படின்னா, நல்ல வேளையா என்னுடைய குருநாதர் எனக்கு ராமகிருஷ்ண ஹரி என்ற நாமத்தை உபதேசம் பண்ணினார். ஏன் நல்ல வேளையா அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன குழந்தையிலேருந்தே வந்து நான் ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ற நாமத்தை தான் நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குருநாதர் ஒரு கால் வந்து எனக்கு வேற ஏதாவது நாமாவை வந்து எனக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய சாதனையை வந்து திருப்பி ஆரம்பிக்கணும் இல்லையா? நான் எந்த நாமத்தை நான் வந்து ஜபம் பண்றேனோ அதே நாமத்தை பரம கிருபாலுவான குருநாதர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் இல்லையா? அப்பேற்பட்ட குருநாதர் அவர் அப்பேற்பட்ட கிருபாலு எனக்கு கிடைப்பாரா அப்படின்னு தன்னுடைய குருவை பத்தி அவர் வந்து சொல்லிட்டு வரார். சந்தோஷப்பட்டார். குரு உபதேசம் என்றைக்கு அவருக்கு கிடைச்சதோ அன்றையிலேருந்து அவர் வந்து அபங்கங்கள் பாட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இவர் தானே நாமதேவர். சதகோட்டி அபங்கங்கள் பாடணும் அப்படிங்கிறதுக்காக தானே இவர் வரார். ஆச்சரியமா கோட்டி அபங்கங்கள் சதகோட்டி அபங்கங்கள் பூர்த்தி பண்றதுக்காக பிரவாகமா அபங்கம் பாடுறார். அதுல ரொம்ப பிராபல்யமான ஒரு அபங்கம் எது அப்படின்னு கேட்டா, சுந்தர தே தியான உபே விட்டே வாரி சுந்தர தே தியான உபே விட்டே வாரி கரகண்டாவரி தேமுனிய கரகண்டாவரி தேமுனிய கள துளசி வர்ணனை அப்படியே இந்த அபங்கத்துல வந்து அவர் வந்து பாடிட்டு வரார். பிரவாகமா, சுந்தரா உன்னுடைய தியானம் எவ்வளவு சுகமா இருக்கு. நம்ம பக்கங்கள்ல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு எடுத்துட்டோமானால் மார்கழி திங்கள் இல்ல சிற்றம் சிறுகாலை வந்துனை சேவித்து இல்லை பச்சை மாமலை போல் மேனி அப்படின்ற பாசனங்கள் எல்லாம் நமக்கு எவ்வளவு நன்னா தெரியுமோ அந்த மாதிரி அந்த பிரதேசங்கள்ல வந்து கோட்டி அபங்கங்கள் லட்சம் அபங்கங்கள் இருந்தாலும் கூட சுந்தரத்தை தியான தெரியாதவா ஒருத்தர் கூட கிடையாது. இந்த வாரக்கி சம்பிரதாயத்துல வந்து அவ முதல்ல இந்த அபங்கத்தை பாடிதான் அவ வந்து அந்த சம்பிரதாயத்திலேயே ஆரம்பிக்கிறாவா. இந்த பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, அவளுக்கு வந்து ஒரு ஸ்வதர்மம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்வதர்மத்தை வந்து அவ விடவே மாட்டா. அவ வந்து பக்தன் அப்படின்ற ரீதியில ஒரு 10 பேர்கிட்ட யாச்சகம் அப்படின்னு கேட்க மாட்டா. யாராவது தேடிட்டு வந்தா கூட அவ வந்து ஓடி ஒளிஞ்சுட்டு போயிடுவா. அவளுடைய பக்தியை வந்து பாண்டரங்கனுக்கும் அவளுக்கும் வந்து ரகசியமா வச்சுக்க கூடியவா. அவ வந்து அந்த ஸ்வதர்மத்தை பண்ணி அதுலேருந்து என்ன வருதோ பொருள் வருதோ அதை வச்சுட்டு தான் அவ வந்து ஜீவிச்சுட்டு இருப்பா. இதுதான் அவளுடைய அழகு. அப்போ அப்படி வந்து ஸ்வதர்மத்தை பண்ணிட்டு இப்படி பக்தி பண்ணக்கூடிய வாழ் வந்து பாண்டரங்கன் வந்து எப்படி அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இவருக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இவருடைய ஸ்வதர்மம், இவர் வந்து மளிகை கடை ஒன்று வச்சிருக்கார் அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கடையில வந்து உட்கார்றது வழக்கம் உண்டு. பரபிரமமேன்னு உட்கார்ந்துருப்பாராம் துக்காராம் பாவா. அதாவது பெரியவாலாம் சொல்வா சந்நியாசத்துக்கு தகுதி உடையவர். ஆனா பாண்டரங்கன் வந்து அவருக்கு சந்நியாசம் கொடுக்கல, குடும்பத்துல தான் வச்சிருக்கார். பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை வந்து வச்சுக்கணும் விடணும் அப்படின்ற சங்கல்பம் விகல்பம் எதுவுமே அவருக்கு வந்து கிடையாது. பாண்டரங்கனுடைய இஷ்டம். குடும்பத்துல இருந்துட்டு இருக்கார். துக்காராம் பாபாவுக்கு ஒரு கடை இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கடையை அவருக்கு சரியா பார்த்துக்கவே தெரியாது. ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அவர் எல்லாமே பரபிரம்ம
ஸ்வரூபமாக தான் அவர் வந்து பார்ப்பார். இந்த மளிகை கடையை வந்து எப்போ திறப்பார் அப்படின்னு கேட்டால் மாசத்துல 1 நாள் இல்லை 2 நாள் அப்படி தான் திறப்பார். இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு அமாவாசை அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த கடையை திறப்பார். அதுவும் எப்படி திறப்பார் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வந்து அடம் பண்ணுறது, அந்த அடம் பண்ணுற குழந்தைய வந்து தாயார் எப்படி சமாதானப்படுத்தி படுத்தி படுத்தி அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாளோ அந்த மாதிரி அன்னைக்கு முதல் நாள்லேருந்து ஜீஜா வந்து ஆரம்பிப்பார். நாளைக்கு நீங்கள் கடையை திறக்கணும், நாளைக்கு நீங்கள் கடையை திறக்கணும், நாளைக்கு நீங்கள் கடையை திறக்கணும் அப்படின்னு. மறுநாள் காலமே நீங்கள் இன்னைக்கு கடையை திறக்கணும், கடையை திறக்கணும். அப்படியா, கடையை திறக்கணுமா, எனக்கு வந்து வயத்தை வலிக்கிற மாதிரி இருக்கே, இல்லை நாளைக்கு வேணா திறக்கட்டுமா, இல்லை இல்லை இன்னைக்கு தான் திறக்கணும், எனக்கு என்னமோ தலையை சுத்துற மாதிரி இருக்கே ஜீஜா, எனக்கு வந்து கடையை திறக்கணுமா, சரி உங்களுக்கு கடை திறக்க வேண்டாம்னா நீங்கள் வியாபாரமே பண்ண வேண்டாம் விட்டுடுங்க. அது எப்படி, அது என்னுடைய குல தர்மம்னா, அது என்னுடைய ஸ்வதர்மமாச்சே, அதை வந்து விட்டுடக்கூடாது, அது எப்படி விடுறது ஜீஜா, நான் கடையை திறக்க தான் திறப்பேன், குல தர்மத்தை விட்டுடக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணுவார். அப்படின்னா குலதர்ம ஞான குலதர்ம சாதன குலதர்ம நிதான ஹாதி சடே துக்காமணே குலதர்ம தாவதேவி தேவ யதாவித பாவ ஜரி ஹோய குலதர்ம ஞான குலதர்ம சாதன. பத்னியின் இடத்துல சொல்றார் குலதர்மம், அதை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்னு உபதேசம் பண்ணுவார். அதை வந்து விடுறதுக்கும் மனசில்லை, அதை பண்றதுக்கும் ஒரு துப்பு இல்லை. இப்படி ஒரு அவஸ்தையில தான் அவர் இருந்துட்டு இருக்கார். இப்படி ஒரு அழகான ஒரு ஸ்திதியில வந்து பாண்டரங்கன் அவர் வச்சிருக்கார். மறுநாள் காலமே இவர் கடையை திறந்து கடையில உட்காத்தி வைப்பாள் ஜீஜா. சொல்லுவாள், பார்ப்பாள், அவளுடைய புருஷனை பார்த்து, சரி ஒன்று பண்ணுவோம், நீங்க வேணா கடையில உட்கார வேணாம், நான் வேணாம். அது எப்படி, 10 புருஷா இந்த சஞ்சாரம் பண்ற வீதியில வந்து நீ ஒரு பொம்மநாட்டி, நீ எப்படி கடையில உட்காருவே, நீ வீட்டுக்கு போ, நான் எல்லாம் நன்னா வியாபாரம் பண்ணிட்டு வருவேன். சரி நீங்க வியாபாரம் பண்றீங்க, சரி இந்த உப்பு இந்த விலைக்கு வாங்கியிருக்கேன், இந்த மிளகா இவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்கேன், இந்த பருப்பு இவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்கேன், இந்த விலைக்கு வித்தாதான் நமக்கு லாபம் வரும், சரியா கவனமா கேட்டுக்கோங்க, எல்லாம் எனக்கு நன்னா தெரியும்டி, நீ எனக்கு என்ன புதுசா நீ சொல்லி தர, எனக்கு என்னுடைய அப்பா தாத்தா எல்லாம் இதுதானே பண்ணிட்டு இருந்தா, என்னுடைய ரத்தத்திலேயே இது ஊறி இருக்கு, நீ போயிட்டு வா, நான் நன்னா வியாபாரம் பண்ணுவேன். ஆஹா ரொம்ப நன்னா பேசுவேளே, அப்புறம் வியாபாரம் பண்ணர்ச்சே தானே லட்சணம் தெரியும் அப்படின்னு அவள் புறப்பட்டு போவள். ஜீஜாபாய் அண்ணந்த போனதும் இவள் அந்த மளிகை சாமான் எல்லாம் அப்படி பார்த்ததும், பாண்டரங்கா என்ன நீ வந்து என்னை இப்படி படைச்சுட்ட, இப்படி ஒரு ஜென்மாவா, உப்பையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கே, இப்படி மிளகாவையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கே, பருப்பையே பார்க்க வேண்டியதா இருக்கே, இதுக்கு தானா என்னுடைய ஜென்மா, இதுக்கு தான் நீ என்ன படைச்சியா அப்படின்னு நான் உன்னுடைய திவ்யமங்கள ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கலாம்னு நான் நினைச்சேன், இப்படி உப்பு புளி மிளகா இதெல்லாம் என்னை பார்க்க வைக்கிறியே அப்படின்னு. இப்படி காலமே இவர் திறந்துட்டார் கடையை. இவர் இன்னும் கடையை திறந்திருக்கார் அப்படின்னு யாருக்கும் தெரிய வரல. இவர் என்ன பண்ணுவார், கடையில ஒண்டியா உட்கார்ந்து இருக்கார். இவருக்கு என்ன பண்ண தெரியும், தம்புராவை கோத்து கழுத்தில் மாட்டின்னு இருக்கார் இல்லையா, அந்த தம்புராவை மெதுவா ஸ்ருதி சேர்ப்பார். ஸ்ருதி சேர்த்துண்டு பாண்டுரங்க மெதுவா ஆரம்பிப்பார். பாண்டுரங்க, இவர் பாண்டுரங்க மெதுவா கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார். ராணி கதுசரே ஆணி கதுசரே மதனாகி आता आणी कदुसरे ने मिलिया चित्ता पासुनिया पांडुरंग ध्यानी पांडुरंग ध्यानी पांडुरंग मनी पांडुरंग ध्यानी जागृति स्वप्नी पांडुरंग मनी
பாடிண்டு அப்படியே பாண்டுரங்கனுடைய தியானத்தில் எப்படி மக்னமாறார். அப்படியே ஒரு 8 மணி ஆச்சு, 8:30 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. டவுன் பூரா கலகலத்து போச்சு. என்ன அப்படின்னா, துக்காராம் பாபா கடையை திறந்திருக்கார், துக்காராம் பாபா கடையை திறந்திருக்கார், துக்காராம் பாபா இன்னைக்கு கடையை திறந்திருக்கார், துக்காராம் பாபா இன்னைக்கு கடையை திறந்திருக்கார். அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணினான், கோபி சந்தனம் இட்டுக்காதவன்லாம் அன்னைக்கு கோபி சந்தனம் இட்டுக்கிறான், துளசி மாலை போட்டுக்காதவன்லாம் துளசி மாலை போட்டுக்கிறான். அவன் கழுத்துல ஒரு தம்புராவை கோத்து மாட்டின்னு அங்கேருந்து வரான். நேரா கடவாசல்ல வந்து ஒத்தொத்தரா வர ஆரம்பிச்சுட்டான். வந்து நின்றுண்டு, துக்காராம் பாபா என்னப்பா? விட்டல் 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 விட்டல், உனக்கு என்னப்பா வேணும்? அரிசி. துக்காராம் பாபா எவ்வளவு பணம் இது? பணம்லாம் நான் எங்கேயாவது கேட்பேனோ? பாகவதாள் இடத்துல எங்கேயாவது பணம் வாங்க முடியுமோ? நாம சொல்றவாள் இடத்துல பணம் வாங்கினா மகா பாப்பம்பா. நாம சங்கீர்த்தனம் பண்றவாளுடைய குக்ஷியில என்னுடைய கடையிலேருந்து ஒரு படி அரிசி போறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம். என்ன வேணுமோ எடுத்துட்டு போ, என்ன வேணுமோ எடுத்துட்டு போனா அவன் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அவன் பக்கத்து கடைக்கு போனானால் உப்பு புளி பருப்பு எவ்வளவு விலைன்னு கேட்பான். இங்க வந்தானால் துக்காராம் பாபாவை பார்த்ததுமே ராம் கிருஷ்ணஹரி அப்படின்னா இவர் உடனே அந்த ஒரு சொல்லுக்கே வந்து நின்றுடுவார், சாஷ்டாங்கமா விழுந்துடுவார். வாசுதேவ ஹரி அப்படின்னு அவரை பரம பாகவதனா நினைச்சுட்டு விழுந்து சேவிச்சிருவார். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. அவன் கடனுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறவன் ஒருத்தனும் கிடையாது, எல்லாத்தையும் கடனா எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இவர் இப்படி ஒவ்வொரு சாமானா கொடுத்து 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 இப்படி சாமான் காலி ஆக 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 கல்லாப்பட்டி ரொம்பணும் இல்லையா, கல்லாப்பட்டி காலியாவே இருந்துட்டு இருக்கு. சாயங்காலம் ஜீஜாபாய் அங்கேருந்து வந்து பார்க்கிறா, கல்லாப்பட்டியை திறந்து பார்த்தா பகீருங்கிறது அவளுக்கு. என்ன சுவாமி பண்ணேல், கல்லாப்பட்டி காலியா இருக்கு, கடையும் காலியா. போடி பைத்தியக்காரி, நீ கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருக்க மாட்டியோ? எனக்கு எத்தகைய பாக்கியம் தெரியுமா? அத்தனை பாகவதாள் வந்துண்டா, எல்லாரும் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பாண்டுரங்க ஹரின்னு எவ்வளவு அழகா பஜனை பண்ணினா தெரியுமா? அந்த பஜனைக்கு நான் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அவளிடத்துல எங்கேயாவது போய் பணம் வாங்க முடியுமா ஜீஜா அப்படின்னு சொன்னா தலையில அடிச்சுக்கிறாள் இவள். உங்களுக்கு வந்து வியாபாரமே பண்ண வரல, உங்களுக்கு வியாபாரம் பண்ண வேண்டாம் நீங்க அது எப்படி நீ சொல்லுவ? இது என்னுடைய குல தர்மம், நான் பண்ணதான் பண்ணுவேன். வியாபாரம் பண்ண வேண்டாம்னு சொன்னா குல தர்மம் ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்றேன், உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்றேன். சரி, கடையை திறந்து கொடுத்தா அதை பண்றதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி நான் பிறந்தாத்துலேருந்து மூக்குத்தி தோடு எல்லாம் அடகு வச்சு 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 நான் பணம் கொண்டு இங்க போட்டுருக்கேன். இப்படி பண்ணினா நான் குடும்பத்தை எப்படி நடத்துறது? இப்படி லௌகீகத்திலையும் வைதீகத்திலையும் ஒரு நடு நிலையில எதுலையும் பண்ண தெரியாத ஒரு அவஸ்தையிலேயே இப்படி வந்து பாண்டுரங்கன் அவரை வந்து வச்சிருக்கார். ஏதாவது கடையை திறந்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சார் அப்படின்னுட்டா நேராக வீட்டுக்கு வருவார். நேராக ஒரு 10 ரூபாய் கூட 1 ரூபாய் கூட சம்பாதிக்கல அப்படின்னா வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும், நேராக பண்டரிபுரம் போயிடுவார். பண்டரிபுரம் போயிட்டு அங்கே ஒரு 10 நாள் பாகவத கோஷ்டியில் வந்து ஆடி பாடி சாதுக்களோட நன்னா பஜனை பண்ண ஆசை தீர அங்கேருந்து திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே வரவே மாட்டார். வாசலில் திண்ணையிலேயே உட்காந்துருப்பார். ஏன்னா உள்ளே வந்தால் ஜீஜா கோவிச்சுக்கு போன்னு தெரியும். அவள் வந்து விளாசுவாள் இவரை. எங்கே போயிட்டு வரேன், ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்க முடியலன்னு நன்னா விளாசுவாள். அதுக்கப்புறம் திட்டிட்டோமே அப்படின்னு 10 நாள் காணாத புருஷரை வந்து உள்ளே அழைச்சிட்டு போய் சாதம் போடுவாளாம். பாவம் அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவரை கட்டிட்டு மாரணிக்க வேண்டி இருக்கே. சாட்சாத்து கிருஷ்ண பரமாத்மானுடைய பத்னியா ருக்மிணியா பாமா இருந்து அவ கூட வந்து கிருஷ்ணனோட வந்து குடுத்தனம் பண்ணிடுவா நன்னா. ஏன் அப்படின்னு கேட்டா அவளால முடியும். இங்க வந்து இவர்னா பாகவதர்னா, இவர் பாகவதால வந்து புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் தான் பாகவதர், மனைவி குழந்தைகள் எல்லாம் பாகவதால் கிடையாது. இவா வந்து லோக விலட்சணமான ஒரு நிலையில இருக்கா, அவ வந்து ஒரு லோக நிலையில இருக்கா. இவருடைய நிலை அவளுக்கு புரியறது இல்ல, அவளுடைய நிலை இவருக்கு வந்து புரியறது இல்ல. இப்படியே இருந்துட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஆஷாட ஏகாதசி வருது. ஆஷாடி ஏகாதசி வந்து பண்டரிபுரத்துல ரொம்ப விசேஷம். இவர் ஒரு நாள் எழுந்தார், ஜீஜா ஆஷாட ஏகாதசி வருது, எனக்கு வந்து பண்டரிபுரம் போகணும்னு ஆசையாக இருக்குது, நான் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும், திரும்பி வர்றதுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் ஆகிடும், பாண்டுரங்கன் என்னை எப்போ அனுப்புவான்னு எனக்கு தெரியாது, நீ ஜாகிரதையாக இருந்துக்கோ. அவள் பார்த்தாள், நீங்கள் 1 மாதம் என்ன 10 மாதம் வேணாலும் போங்க, நான் நிம்மதியாக இருப்பேன். ஆனால் பண்டரிபுரம் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வேண்டிய உப்பு புளி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போங்க, அப்புறமா நீங்கள் நடைய கட்டுங்க. என்னம்மா நீ வந்து என்ன பார்த்து உப்பு புளி பருப்பு வாங்கி வைன்னு சொல்லுவேன், ஏன் சொன்னா என்ன தப்பு? என்னைக்காவது நான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேனா? இப்படி நீ சொல்றியே, என்னைக்காவது நான் அந்த குடும்பத்தை பற்றி நான் கவலைப்பட்டிருக்கேன்? போடி அசடே, இது வந்து பாண்டுரங்கனுடைய குடும்பம் டி, இது வந்து பாண்டுரங்கனுடைய பொறுப்பு. உப்பு புளி பருப்பெல்லாம் வாங்கி வைக்கிறது, அரிசியெல்லாம் அவன் வாங்கி வைப்பான், அவனுடைய பொறுப்பு. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அப்படின்னு துண்டை உதறினார், தோளில் போட்டுட்டார், தம்புராவை எடுத்துட்டார், வாசல் பக்கம் வந்துட்டார். கிளம்பிட்டார். இவர்
வாசல்ல இறங்கி கொஞ்ச தூரம் ஒரு மைல் இப்படி போயிருப்பார். எதிர்த்தாப்புல ஒரு கோஷ்டி ஒண்ணு வருது. என்ன கோஷ்டி அப்படின்னா, ஹலோ ஹலோ துமி வாட்ட சலா வாட்டாந்த மிளந்தில குரு விட்டலா, ஹலோ ஹலோ துமி வாட்ட சலா வாட்டாந்த மிளந்தில குரு விட்டலா, ಹಾತ ತಂಬುರ ಪಾಯ ಗುಂಗುರ ನಾಚದ ಪಂಡರಿ ಜಮುನಿಯ, ನಾಚದ ಪಂಡರಿ ಜಮುನಿಯ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ. எதிர்த்தாப்புல ஒரு பஜனை கோஷ்டி, சாதுக்கள் எல்லாம் பஜனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இவருக்கா ரொம்ப சந்தோஷம் தாங்கல. கிட்டக்க போனார், அவளோட ஆடினார் பாடினார், எல்லாம் முடிஞ்சது. மெதுவா கேட்கிறார், நீங்கெல்லாம் யார்? நாங்கெல்லாம் வெளியூர். எங்க போயிட்டு இருக்கேள்? பண்டரிபுரம் போறோம். அது சரி, ஸ்நானம் ஆச்சா? இன்னும் ஆகல. சாப்பாடாச்சா? இல்ல ஆகல. அப்ப நம்பாத்துக்கு வாங்கோ அப்படிங்கிற, நம்பாத்துக்கு வாங்கோ அப்படிங்கிறார். இப்பதான் பண்டரிபுரம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு போனவர் இப்ப நம்பா இது என்னுடைய வீடு அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறார். என்ன அப்படின்னுட்டா, பாகவதால பார்த்தா தன்னுடைய வீடு நம்ம குடும்பம் அப்படின்னு தோன்றது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்தா இது பாண்டரங்கனுடைய குடும்பம் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார். இப்ப நம்பாத்துக்கு வாங்கோன்னு ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து வாசல் வரைக்கும் வந்துட்டார். உள்ள ஓடினார். ஜீஜா இங்க வந்து பாரு, யாரெல்லாம் வந்திருக்கான் பார், நமக்கு பெரிய பாக்கியம், இன்னைக்கு நம்ம ஆத்துல ஒரு பெரிய சத்சங்கம் நடக்க போறது. அவள் வந்து பார்க்கிறாள், 10 பேர் வாசல்ல நிற்கிறார். இப்படி பார்த்தா அவளுக்கு பிச்சுண்டது கோபம். இப்பதான் பண்டரிபுரம் கிளம்பும் போது ஒரு குண்டுமணி அக்ஷதம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இவராண்ட, பாண்டரங்கன் வீடு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு துண்டை உதறி போட்டு இவர் கிளம்பி போனார். என்னமா இப்ப 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்கார். ஆனா சண்டை பிடிக்க முடியாது. 10 பேர் முன்னாடி சண்டை பிடிக்க முடியாது. இப்ப அவரோட ஒன்னும் பேச முடியாது. பாவம் இந்த அம்மா பக்கத்து வீடு இந்த வீடு எதிர்த்த வீடு இப்படி போய் ஏதோ கடன் வாங்கி எப்படியோ அந்த பாகவதாள் 1 நாளா 2 நாளா 4-5 நாள் நன்னா அவ வந்து தங்கினா. ஆச்சரியமா சத்சங்கம் நடந்தது. எப்படியோ அந்த அம்மா சமாளிச்சுட்டா. அவெல்லாம் புறப்பட்டு போனா. துக்காராம் பாபா சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கார். மெதுவா அங்கேருந்து வந்தா. சுவாமி, நீங்க வந்து பண்டரிபுரம் போறேன்னு சொன்னீங்களே, போகலையா? இல்ல போல. ஏன் போகல? இப்படி இவாளெல்லாம் வந்தா இல்லையா, இவாளோட இருந்ததே எனக்கு பண்டரிபுரம் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா சாதுக்களுடைய சங்கம் எங்க இருக்கோ, சத்சங்கம் எங்க இருக்கோ அங்கதானே பகவான் இருக்கான். அப்படியா? நீங்க வந்து 5 நாள் முன்னாடி பண்டரிபுரம் கிளம்பும் போது நான் என்ன சொன்னேன்? ஆத்துல ஒரு குண்டுமணி அக்ஷதை இல்ல, அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொன்னேன்? இந்த குடும்பம் வந்து பாண்டரங்கனுடைய குடும்பம், எனக்கும் இதுக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாதுன்னு துண்டை உதறிண்டு வெளியில போனேனோ இல்லையோ. இப்ப என்னம்மா நீங்க 10 பேரை கூட்டின்னு வந்தேன்னு விளாசுறாள் அந்த அம்மா. விளாசும் போது கூட இவர் சிரிச்சுட்டே மௌனமா இருக்காராம். ஜீஜா, நீ என்னமோ சமாளிச்சு பண்ணி போட்டுட்டு அப்புறம் தானே நீ என்னிடத்துல கோவிச்சுக்கிற. அவ 10 பேர் முன்னாடி திட்டாடபடிக்கு கண்ணியமா அவளுக்கு ஏதோ பண்ணி போட்டுட்டு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு தானே என்ன திட்டுற. ஒன்ன போல அருமை உண்டா ஜீஜா அப்படிங்கிற. அதாவது கோவிச்சுக்கிற மனைவியை வந்து அழ பண்ணிடுவாராம் இவர். சிரிச்சுட்டே இருக்கார். இதுலெல்லாம் அவளுக்கு நம்பிக்கை இல்லைன்றது கிடையாது. ஆனா பாகவதாலோ பாகவதா தர்மத்திலையோ பாண்டரங்கன் இடத்துலையோ தன்னுடைய பர்த்தாவின் இடத்துலையோ அந்த நம்பிக்கை, திருட விசுவாசம், அந்த மரியாதை எல்லாம் இருக்கு, பிரேமை எல்லாம் இருக்கு. ஆனா சுத்தர் 2 கட்டானா இருக்காரே, இவரை வச்சுன்னு எப்படி குடும்பம் நடத்துறது? அதுதான் ஜீஜா சிரிச்சுட்டே சொல்றார். கோபமே வராது. ஜீஜா, நீ இருக்கேன்ற தைரியத்துல தாண்டி நான் அழைச்சிட்டு வந்தேன். தரித்திரம்னா நம்ம குடும்பம். இப்படியும் உங்களுக்கு பண்ணி போட்டே நான் உங்களை வந்து கெடுத்து வச்சிருக்கேன். அப்படி சொல்லாதே. தரித்திரம்னு ஒரு நாளும் நீ வந்து உன் வாயினால சொல்லாதே. ஏன் அப்படின்னு கேட்டா, நித்தியம் மாவள தோரணம் புதுசா கட்டி நம்ம ஆத்துல தானே அப்படி ஆச்சரியமா சத்சங்கம் நடக்கிறது. வேற எந்த வீட்டிலேயாவது நடக்கிறதா பாரு. சர்வ மங்களமும் நம்மளுடைய கிரகத்துல தாண்டி இருக்கு. நீ யாரோ ஒரு 4 பேரோடு அசட்டுத்தனமா சேர்ந்து இந்த கெட்ட வார்த்தையை நீ கத்துண்டுட்டு, தரித்திரம்ங்கிறது நம்ம ஆத்துல கிடையவே கிடையாது, சர்வ மங்களமும் தான் நம்ம ஆத்துல இருக்கு. இப்படி ஒரு அவஸ்தையிலேயே பாண்டரங்கன் வந்து அவரை வச்சிருக்கார். இப்படி உடையவர், சதாச்சாரம் உடையவர், ரொம்ப நேர்மை. பிற ஸ்திரீயை வந்து நிமிந்தே அவர் பார்க்க மாட்டார். ஜீஜாவின் இடத்துல அத்தகைய ஒரு பிரேமை, நம்பிக்கை எல்லாம் இருக்கு. சத்தியத்தை தவிர வேற எதுவும் நாக்க துண்டிச்சா கூட அவர் பொய்யே பேச மாட்டார். அப்பேற்பட்டவர் பிற ஸ்திரீயை நிமிந்து பார்க்க மாட்டார்னு சொன்னோம் இல்லையா. நன்னா அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு, கண்டஸ்தமா பாடுவார், நன்னா அழகா இருக்கார் பார்க்கறதுக்கு. ஏகாந்தமா ஒரு சந்தர்ப்பம் அவர் எங்கேயோ குடிசையில உட்காந்துட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு அம்மாக்கு வந்து இவர் மேல ஒரு ஆசை, அதாவது தவறுதலான ஒரு ரீதியில. அவள் என்ன பண்ணினார், துக்காராம் பாபா அவன் இடத்துல நம்ம தனியா சந்திக்கணும்,
ஏகாந்தமா அப்படின்னு நினைச்சிட்டு நன்னா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இவள் வந்து அவர் எதிர்க்க வந்து உட்கார்றா அந்த குடிசையில வாசல்ல. இவர் வந்து கண்ணை மூடிண்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். கீர்த்தனம் முடிஞ்சதும் கண்ணை திறந்து பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு அம்மா ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் பட்டுன்னு அந்த தம்புராவை கீழே வச்சார். சாஷ்டாங்கமா அந்த அம்மாவை விழுந்து சேவிச்சுட்டார். அவள் உடனே பயந்து போயிட்டாள், விளவிளத்து போயிட்டாள், எழுந்து நிற்கிறா, கைகளை குவிச்சுண்டு சுவாமி ஏன் பராவியா நாரி மாவுலி சமான அப்படிங்கிறார். அதாவது பிற ஸ்திரீகளை பார்த்தால் எனக்கு ருக்மிணி தேவியை பார்க்கிற மாதிரி இருக்குமா, உங்களை பார்த்தா எனக்கு ருக்மிணி தேவி என்னுடைய அம்மா போல எனக்கு தோன்றது அப்படின்னு சொன்ன உடனே ஜெயசாபா வயசா உடனே அவளுக்கு வந்து சித்த சுத்தி ஏற்படுறது. அவருடைய திருவடியில விழுந்து சேவிச்சுக்கிறாள். அப்போ வந்து சொல்றார், அம்மா நாங்கெல்லாம் ஹரிதாசர்கள், ந குரோதோ ந சமாச்சரியம் ந லோபோ ந சுபமதிஹி பவந்தி கிருத்த புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே. எங்களுக்கு அந்நியத்தா புத்தி வரவே வராது. நீ வந்து உன்னுடைய சித்தத்தை சமாதானம் பண்ணு, உன்னுடைய பர்த்தாவையே பாண்டுறங்க நான் நினைச்சுட்டு அவனுக்கு சேவை பண்ணு.